மணக்க மணக்க நெய்ச்சோறு அண்ட் சிக்கன் வறுவல் சுட 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 ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மண் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு, பட்டை, ஏலக்காய் நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. சேர்ந்து பொரிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. அது வதங்கி கொஞ்சம் ரா ஸ்மெல் போட்டும் வதங்கினோடனே சிக்கன் 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1/2 kg சிக்கன் போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கரம் மசாலா இதுக்கு, குழம்பு மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான உப்பு, எந்த மசாலாவும் வேணாம், இதுவே இருந்தாலும் போதும். இது போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா இந்த ஹீட்லேயே நல்லா வதங்கும். வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான 1 டம்ளர் தண்ணி, இது வேகணும் இல்லையா, அதனால் இது வேகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி போட்டு 15 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விடுங்க. 15 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். நல்லா சுண்டி வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு உங்களுக்கு வேணுன்னா பெப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டு குட்டீஸ் கொஞ்சம் காரமாக இருக்குன்றதுனால இன்றைக்கி பெப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். சூடாக நெய் சோறும் விசில் வந்துடுச்சு. 2 விசில் வந்தவொடனே ஓப்பன் பண்ணி இந்த நெய் சோறு கூட சிக்கன் சுட 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 வச்சு சாப்பிடும்போது இருக்கும் பாருங்கள் டேஸ்ட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.